கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பெரியார் நகர் பகுதியில் காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் சந்துரு தலைமையில் தனிப்படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்து கொண்டிருந்த இனோவா காரை நிறுத்தி சோதனை செய்ததில் கார் முழுவதும் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, புகையிலை பொருட்கள் இருப்பதைக் கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து காரை பறிமுதல் செய்தும் காரை ஓட்டி வந்த நபரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 26 வயது கொண்ட வீரேந்திர சிங் என்பது தெரியவந்தது. மேலும் காரில் இருந்து ஹான்ஸ், குட்கா, விமலா பாக்கு என சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ எடை கொண்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து கடத்தி வந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பூதாமூர் செங்கழனி மாரியம்மன் கோவிலில் 44வது ஆண்டு ஆடி மாத சடல் திருவிழா காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினசரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. இந்த நிலையில் 24ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வரும் 31ஆம் தேதி காலை 7 மணி அளவில் மண் முக்தாற்றில் இருந்து பால்குடம், செடல் அணிந்து பக்தர்கள் ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த உள்ளனர். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி கஞ்சி கலைய ஊர்வலம், சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்ந்து 2ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் தெற்கு பெரியார் நகரில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவிலில் இருந்து செங்கழனி மாரியம்மனுக்கு பட்டு சீர்வரிசை பெற்று வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. ஓம் பரஞ்சோதியே வாழ்க, ஓம் விண்ணே வாழ்க, ஓம் ஓம் கேசவாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ. ஓகே, வெரி குட். இன்னொரு முறை கை கழுவிங்க. ஓம் முக்கன் தேவே போற்றிவோம். எல்லாம் கையில் எடுத்துங்க. ஓம் சக்தி குங்கும அர்ச்சனை. இப்ப நீங்க அம்மாவை வேண்டிக் கொண்டு செய்யுங்க, பேசாதீங்க, மனசு ஒருநிலைப்படுத்துங்க. ஓம் சக்தி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள மாங்கொடையூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது. மங்களூர் மைய ஒன்றிய துணை செயலாளர் சாமி ராஜவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாணவர்கள் சிலம்பம் சுற்றி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பட்டாசு, வான வேடிக்கை வெடித்து பணமாலை மற்றும் மலர் மாலை அணிவித்து பாலமுருகனுக்கு சிறப்பான மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் 5 கிலோ கேக்கை மாவட்ட செயலாளர் வெட்டி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கேக், இனிப்புகள் வழங்கி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் முருகானந்தம், ஒன்றிய பொருளாளர் ஆவட்டி விஜி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் காசி கணேசன், மூத்த முன்னோடிகள், கிளைக்கழக செயலாளர்கள், கிளை இளைஞரணி செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். சென்னையை அடுத்த தாம்பரம்
ராஜாஜி சாலையில் உள்ள நேஷனல் திரையரங்கில் தமிழக முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது. இந்த படத்திற்கு வந்த இளம்பெண் ஒருவர் தியேட்டரில் இருந்து காரில் வெளியே செல்லும் பொழுது எதிரில் வந்த காரை நிறுத்துவதில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. வாய் தகராறு முற்றவே காரில் இருந்து இறங்கிய இளம்பெண் முதியவர் என்று கூட பார்க்காமல் நிதானமாக நின்று செல்லும்படி கூறிய தியேட்டர் செக்யூரிட்டியை சட்டையை பிடித்து இழுத்தும் சட்டையை கிழித்து கொடூரமாக தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படாத நிலையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கடந்த 2 வருடங்களாக ஸ்ரீதர் என்பவர் செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வருவதும் அவர் வாகனத்தை உள்ளே பார்க்கிங் செய்ய வரும்போது அந்த இளம்பெண் குடும்பத்தினருக்கும் அவருக்கும் இடையே சிறு வாய் தகராறு ஏற்பட்டதாகவும் அதே போன்று திரைப்படம் பார்த்துவிட்டு வெளியே செல்லும் பொழுது அடுத்த ஷோ பார்ப்பதற்காக உள்ளே வரும் வாகனங்களும் வந்து கொண்டிருந்ததால் நிறுத்தி நிதானமாக செல்லும்படி கூறியதால் வாய் தகராறு ஏற்பட்டு இறுதியில் கைகலப்பில் முடிந்ததாக தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி அரிமா சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கூடுவாஞ்சேரியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சங்க தலைவர் காரணை சண்முகம் தலைமை தாங்கினார். சங்க செயலாளர் அசோக்குமார் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சங்க இயக்குநர்கள் மனோகர், வெங்கடபதி, தேவராஜ், சதீஷ்குமார், முரளிதரன், சத்யநாராயணன், ராசி வி சண்முகம், பாலாஜி, விஜயகுமார், பூபாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அரிமா சங்க மாவட்ட ஆளுநர் வரதராஜன், 2ஆம் துணைநிலை ஆளுநர் இளங்கோவன், கூட்டு மாவட்ட துணைத் தலைவர் அம்சவள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் வரதன், செயலாளர் சுப்பிரமணி, பொருளாளர் சரவணன், நரசிம்மன் மற்றும் பல்வேறு பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்து சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் சங்க முக்கிய நிர்வாகிகள் கார்த்திக், தண்டபாணி, ஸ்ரீராமலு, சக்தி சந்திரசேகர், காந்தீஸ்வரன், மதுசூதனன், பாலகுரு உட்பட பலர் பங்கேற்றனர். விழாவை முன்னிட்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நிதி உதவி, நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகளுடன் கூடிய அறுசுவை உணவு மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழா முடிவில் சங்க நிர்வாகி அஸ்வின் குமார் நன்றி கூறினார். தாம்பரத்தில் மாணவர்கள் கல்வி மற்றும் ஆய்வறிவு அறக்கட்டளை சார்பில் பார்வையற்றோர் சுயதொழில் துவங்குவதற்கு 5 லட்சம் ரூபாய் செலவில் உதவிகள் வழங்கும் விழா மாணவர்கள் கல்வி மற்றும் ஆய்வறிவு அறக்கட்டளையின் தலைவர் ரத்தினம் தலைமையில் செல்ஃப் அறக்கட்டளை பொருளாளர் கருணாகரன், செயலாளர் கோவி பார்த்திபன், துணை செயலாளர் இமயவன் ஆகியோர் முன்னிலையில் மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரி வளாக ஆண்டர்சன் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு துவக்க உரை செல்ஃப் அறக்கட்டளை சுந்தரம் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் கோகிலா வேலாயுதம், காமன்வெல்த் ஐகானிக் பெடரேஷன் தலைவர் சுந்தரவடிவேல், சமூக நீதி வழக்கறிஞர் மாணிக் ராஜேந்திரன், MCC கல்லூரியின் சமூக பணித்துறை தலைவர் டாக்டர் பிரின்ஸ் அண்ணாதுரை, திரிசூலம் நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லதா மகேஸ்வரி, சமூக சேவகர் ராஜா, செல்ஃப் அறக்கட்டளை தேவேந்திரன், செல்வரசன் கலந்து கொண்டு 250க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களுக்கு சுயதொழில் துவங்குவதற்கு நலத்திட்ட பணிகளான 5 லட்சம் ரூபாய் செலவில் பர்சி பண்டல்கள் வழங்கி உதவி புரிந்தனர்.
மாணவர்கள் கல்வி மற்றும் ஆய்வறிவு கட்டளை சார்பில் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து நிறைவுரை வழங்கினார். செல்ஃப் அறக்கட்டளையின் காப்பாளரும் பொறியாளருமான வேலாயுதம் இதில் எம்சிசி கல்லூரியின் சமூக பணித்துறையின் உதவி பேராசிரியர்கள் ரேச்சல் சுதர்சன், அலுவலக ஆலோசகர் ஜோகனஸ் சாமுவேல் மற்றும் பெர்னிஸ், ஜோயல், மேத்யூ, பாவியா, தர்ஷினி மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செல்வி தீப்தி கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் டாக்டர் சௌமியா நன்றி உரையாற்றினார். காவல்துறை துணை காவல் கண்காணிப்பாளரின் குற்றப்பிரிவு குழுவிற்கு பெங்களூருவில் இருந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விருத்தாச்சலம் வடக்கு பெரியார் நகர் பகுதியில் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ்நாடு பதிவெண் கொண்ட இனோவா காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தி வரப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து காரை ஓட்டி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த வீரேந்தர் சிங் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சோதனையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 5 வகையான புகையிலை பொருட்கள், 48 மூட்டைகளில் சுமார் 400 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கடத்தலில் வேறு யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் சாத்துக்கூடல் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறந்த வளாகமாக இருப்பதால் மழை பெய்தால் நனைந்துவிடும், சேமிப்பு கிடங்கு அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து விளங்காட்டூருக்கு சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அவர் மக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். அங்கிருந்து கோணான்குப்பம் செவித்திறன் குறையுடையோர் பள்ளிக்கு சென்று பள்ளியை பார்வையிட்ட அவர் பள்ளி மாணவர்களிடம் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முடிவில் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், எனது தொகுதியில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அரசாங்கத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சென்று ஆய்வு செய்துள்ளேன். கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டிருக்கிறேன். எல்லோரும் பல கோரிக்கைகளை வைக்கிறார்கள். நான் தினம்தோறும் 500 மனுக்களுக்கு மேல் வாங்கக்கூடிய நிலைமை விருத்தாச்சலத்தில் இருக்கிறது. அந்த அளவிற்கு தேவைகள் இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு ஊருக்கும் நாம் செல்லும் போது வீடு, தண்ணீர், பட்டா, தெரு விளக்கு, சுத்தமான குடிநீர், வேலையில்லை உள்ளிட்ட ஏராளமான கோரிக்கைகளை மக்கள் தெரிவிக்கின்றனர். நானும் ஒவ்வொரு மனுவையும் ஆய்வு செய்வேன். அதனை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சியரை சந்தித்தேன். விருத்தாச்சலம் தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்வேன் என உறுதியளித்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு தூரம் தொகுதியில் வேலை செய்கிறேன் என பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பல மனுக்கள் வருகிறது என்றார். கட்டாயமாக விருத்தாச்சலம் தொகுதிக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன். விருத்தாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களின் விருப்பம். அதனை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். கூட்டு குடிநீர் திட்டம், மருத்துவமனை மேம்பாடு, பள்ளிகள் மேம்பாடு, கோவில் நகரமாக விருத்தாச்சலத்தை மாற்றுவது என ஏராளமான விஷயங்கள் செய்ய வேண்டியது உள்ளது. கண்டிப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றுவேன். தற்போதைய புதிய ஆட்சி
3வது மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எந்த அடிப்படை பணிகளையும் ஆரம்பிக்கவில்லை. எந்த அதிகாரிகளை கேட்டாலும் இன்னும் ஒப்பந்தம் ஆரம்பிக்கவில்லை, எந்த உத்தரவும் எங்களுக்கு வரவில்லை, நிதி விடுவிக்கவில்லை எனதான் கூறுகிறார்கள். நான் அமைச்சர்களையும் ஆளும் கட்சி அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உடனடியாக மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என தொகுதி வாரியாக ஆய்வு செய்து டெண்டர் அறிவித்து நிதி விடுவித்தால்தான் ஒவ்வொரு வேலையாக இங்கு நடக்கும். இதனை முதல்வர் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. அந்த பட்ஜெட் கூட்டத்தின் போது அந்தந்த மானிய கோரிக்கையின் மீது மக்கள் பிரச்சனைகளை, தொகுதி பிரச்சனைகளை உறுதியாக சட்டசபையில் நான் பேசுவேன். எந்த குறையை தெரிவித்தாலும் அடுத்த ஆள் மீது கை காட்டிவிட்டு தப்பித்துக் கொள்வதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் சென்றால் அங்கு நெல் விற்கப்படவில்லை. நாம் ஆய்வு செய்த பிறகு நெல் எடுக்கிறோம் என கூறுகிறார்கள். மழை வந்தால் அனைத்து நெல்லும் வீணாகிவிடும். இதனை ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறேன். நெல்லை பாதுகாப்பாக வையுங்கள். ஒவ்வொரு நெல்லையும் உருவாக்க விவசாயிகள் கஷ்டப்படுகின்றனர். உரிய விலை இல்லை. யார் மீது பழியை போட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறார்கள். அவரவர் வேலையை ஒழுங்காக செய்தாலே மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். முடியாது என்பது முட்டாளுக்கான வார்த்தை. முடியும் என்பதுதான் மக்களின் வார்த்தை. அதனை நாம் செய்ய வேண்டும். விருத்தாச்சலத்தில் இன்னும் மதுபான கடைகளை மூடவில்லை. 717 கடைகளை மூடியதாக கூறினார்கள். ஆனால் விருத்தாச்சலத்தில் இன்னும் பாதி கடைகள் மூடாமல் உள்ளன. வெறும் அறிவிப்பு அரசியலாக இல்லாமல் உண்மையான ஆட்சியாக இருக்க வேண்டும். துறை சார்ந்த அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்யுங்கள். எத்தனை கடைகளை மூடி உள்ளது என நீங்களே பாருங்கள். முதல்வர் அவர்களே, இன்னும் டாஸ்மாக் கடை மூடவில்லை. நீங்கள் யாரை வேண்டுமானால் அனுப்புங்கள். நானே அழைத்து சென்று காட்டுகிறேன். நாம் சொல்வது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் உள்ளது. சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களிடம் கூறினார். விருதாச்சலம் என்னுடைய தொகுதியில கடந்த 3 நாட்களாக அனைத்து பகுதிகளுக்கும் சென்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 3வது நாளாக நெல், அதாவது அரசாங்கத்தினுடைய நெல் களஞ்சியம், அந்த இடத்துக்கு போனோம். பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நில மோசடி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். முறைகேட்டிற்கு துணை போன அனைவரின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அறநிலையத்துறை, ஆலய நிர்வாகத்திலிருந்து வெளியேற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனி பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமை தாங்கினார். இதில் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய காடேஸ்வரா சுப்பிரமணியம், இந்து கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களை அரசு முறையாக பாதுகாக்க தவறிவிட்டது. கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் பல்வேறு வகைகளில் பணம் வசூலிக்கும் நடவடிக்கைகளில் அறநிலையத்துறை ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் குறித்த முழுமையான விவரங்களை பொதுமக்கள் அறியும் வகையில் அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பழனியில் நடைபெற்றதாக கூறப்படும் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நில மோசடி தொடர்பான வழக்கில் முறைகேட்டில் தொடர்புடைய அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. முறையடிக்க வேண்டும் என்று இந்த வெயிலையும் கூட வந்து இவ்வளவு நேரம் இருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் 1988 எதுக்காக இந்த இடம் கொடுத்ததோ அதுக்கு மறுபடியும் பயன்படணும். இதை மாற்றுவதற்காக யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்க, அப்படி அதை சிபிஐ விசாரணை கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்க கூட தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த விசாரணை மூலியமா தான் தெரியும். சிபிசிஐடி விசாரணை அவ்வளவா திருப்தியா பண்ண முடியாதுங்கிறது இந்துனுடைய நோக்கம் ஒண்ணு. ரெண்டாவது டெல்லியில மாணவருடைய போராட்டம், அவங்களுடைய கோரிக்கை வைத்து போராடுவது அவங்க உரிமை. அதை நாம இந்து முன்னணி அதை பாராட்டுகின்றது, கோரிக்கை வைப்பதற்கு. ஆனால் சில தீய சக்திகள் கலவரத்தை உருவாக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்காக நிறைய வெளிநாட்டுக்காரெல்லாம் ஊடுருவிருக்காங்க. குறிப்பா பாகிஸ்தான், பங்களாதேஷை சேர்ந்தவங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. மேரூர் சட்ட
சட்டமன்ற தொகுதி மாவட்டத்திற்குட்பட்ட வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் ஆகஸ்ட் 17 நடைபெறும் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பங்கேற்பது குறித்தும் ஒன்றிய செயற்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர் அகரம் முரளி தலைமையில் வாலாஜாபாத் சேர்க்காடு லட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் எழிலரசு, தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் பாசறை செல்வராஜ் பங்கேற்று கருத்துரை வழங்கினர். நிகழ்வில் மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் பருத்திக்குளம் மதி, ஆதவன், மாவட்ட பொருளாளர் குட்டி என்கிற அறிவழகன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் திருவாங்கரணை பாபு, மாவட்ட துணை செயலாளர்கள் ஊத்துக்காடு ஜார்ஜ் வளவன், வழக்கறிஞர் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் அசோக்குமார், வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஊத்துக்காடு திருமாதாசன், வாலாஜாபாத் நகர செயலாளர் கார்த்தி, விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் அகரம் வசந்த், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் ஐமச்சேரி குடியரசு, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் வாரணவாசி மதன், ஒன்றிய பொருளாளர் புளியம்பாக்கம் ஏழுமலை, ஒன்றிய துணை செயலாளர்கள் கட்டவாக்கம் தியாகராஜன், வாரணவாசி பாபு, பழைய சீவரம் அன்பு, மதுரப்பாக்கம் பாஸ்கர், மகளிரணி ஒன்றிய செயலாளர் பழைய சீவரம் காலா, இளஞ்சிறுத்தை ஸ்ரீகாந்த், தாழை சுரேஷ், கட்டவாக்கம் சரவணன், ராஜன், தருண், பிரதாப், ஆறுமுகம், ஸ்ரீபன், மனுநீதி, விநாயகம் உள்ளிட்ட ஏராளமான மகளிர் அணி மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் திரளாக பங்கேற்று சிறப்பித்தனர். இருக்க மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 40 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கை பெற்ற வீட்டுமனை விற்பனையாளர் நாகூர் அணி நேஷனல் ரியல் எஸ்டேட் ஏழை எளிய மக்களுக்கு அணுகுமுறையில் பல்வேறு முறையில் வீட்டு மனைகளை வழங்கி இன்று விருத்தாச்சலத்தில் மனை விற்பனையில் தொடர்ந்து 40 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இவர்களுடைய புதிய அலுவலகம் ராணி மஹால் அருகே சேலம் புறவழிச்சாலையில் திறக்கப்பட்டது. இதனை ஜெயப்பிரியா கல்வி நிறுவனங்களின் தலைவர் CR ஜெய்சங்கர் திறந்து வைத்தார். நேஷனல் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் நாகூர் எம் கனி மற்றும் அவரது மகன்கள் முகமது இக்பால், முகமது ஆஷிக் மற்றும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள். மேலும் இவ்விழாவில் விருத்தாச்சலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன், நகர வர்த்தக சங்க தலைவர் கோபி மற்றும் வானவில் பேருந்து அதிபர் அன்சார், விருத்தாச்சலம் அதிமுக நகர செயலாளர் ரமேஷ், நகரமன்ற உறுப்பினர் சிங்காரவேல், அரசு வழக்கறிஞர் விஜயகுமார், அருள்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். போற்றி பொன்னாடை போற்றி மரியாதைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லாருமே ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல்கள் கொடுத்துடலாமா? முழுக்க வச்சு இன்னைக்கு ஒரு தொழில் அதிபரா கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு பெருமைக்காக ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச் சார். இந்த ஒரு தருணத்துல நீங்க இருக்கிறோம், அதுவும் அவரோட ஆரோக்கிய தோழன் நம்மளோட ஃபவுண்டர் கம் சேர்மேன் அவர்கள் கிட்ட இருந்து வாங்குறாங்க. தேங்க்யூ சோ மச் சார். நீங்க இந்த ஒரு தருணத்துல இருக்கிறது எங்களுக்கு இந்து முன்னணி செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் சார்பாக செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அன்னைராஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் ரவீந்திரன் கலந்து கொண்டார். காஞ்சி கோட்ட செயலாளர்கள் மணி, மணிகண்டன் மற்றும் மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். தமிழகத்தில் உள்ள ஆலயங்களில் சுவாமி தரிசனம் செய்ய கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது. இறைவனை தரிசிக்க கட்டணம் எதற்கு எனவும் ஆலய தரிசனத்திற்காக கட்டணங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவில் சொத்தை காணவில்லை.
பாரத் மாதா கி பாரத் மாதா கி. உண்டியல் பணத்தை காணவில்லை, உண்டியல் பணத்தை காணவில்லை, காணவில்லை, காணவில்லை. சென்னை அடுத்த திரிசூலத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நங்கநல்லூர் கிளை சார்பில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்க என்ற சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நங்கநல்லூர் கிளை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கான பல்வேறு கேள்விகளுக்கு நேரடி பதில்களை அளிக்கிறார் மாநில செயலாளர் சகோதரர் அல் அமீன். நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களுக்காக உள்ள பாய் என்று அழைக்கப்படும் சிலர் பில்லி சூனியம் வைப்பவர்கள் என்று கூறுகிறார்களே என்ற கேள்விக்கு இவை அனைத்தும் பொய்யான ஒன்று, பேய் ஆவி என்ற ஒன்று கிடையாது. மற்றவர்களின் பயத்தை பயன்படுத்தி பிழைப்பு நடத்துகிறார்கள். இரவு நேரங்களில் வரும் ரசாயன மாற்றம், ஆக்சிஜன் குறைபாடு போன்றவற்றால் மன அமைதி குறைபாடு ஏற்படுமே தவிர பேய் பிசாசு எதுவும் கிடையாது எனவும், இது போன்ற தவறான கருத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனவும், வட்டிக்கு வாங்குபவன், கொடுப்பவன், அதன் கணக்கை எழுதுபவன் அனைவரும் பாவத்தின் பங்குதாரர்கள் என பொதுமக்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அல் அமீன் பேசுகையில், இந்தியாவில் நீர் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய வேளையில் வந்தே மாதரம் அவமதிப்பு நேரத்தில் 3 ஆண்டு சிறை தண்டனை என்ற சட்டத்தை கொண்டு வர நினைக்கிறது. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என பிரித்து தங்களுடைய ஆட்சியை நடத்தலாம் என்ற நிலையை உருவாக்குகிறது என தெரிவித்தார். கூட மிகப்பெரிய நீட் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழலிலும் கூட வந்தே மாதரம் என்கின்ற பாடலை பாட மறுக்கக்கூடிய நேரத்தில், அதை அவமதிக்கக்கூடிய நேரத்தில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக எத்தனிக்கிறது. இவர்கள் இவ்வாறு செய்வதற்கான காரணம் என்பது இந்த நாட்டை மதத்தின் ரீதியாக பிரிப்பது, மதத்தின் அடிப்படையில் பிரித்து இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்கின்ற நிலை. செங்கல்பட்டு பாலாறு லயன்ஸ் சங்கம் 5ஆம் ஆண்டு புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா செங்கல்பட்டு சரவணா ஃபுட் கார்னர் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சேவா ரத்னா லயன் பெருமாள் தலைமை தாங்கி அனைவரையும் வரவேற்றார். எம்ஜேஎஃப் லயன் டாக்டர் வரதராஜன் புதிய பொறுப்பாளர்களாக தலைவர் லயன் முரளி, செயலாளர் சேவரத்னா லயன் ரவிக்குமார், பொருளாளர் லயன் சிவச்சந்திரன் உட்பட பல நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தினர். லயன் இளங்கோவன் புதிய உறுப்பினரை சங்கத்தில் இணைத்தார். மாவட்ட அமைச்சரவை செயலாளர் விஜயன் கீழ் குறிப்பிட்ட சேவை திட்டங்களை துவக்கி வைத்தார். அரசு உயர்நிலைப்பள்ளி மாடம்பாக்கம் 5 மின்விசிறிகள், 5 ஏழை குடும்பங்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள். அரசு மேல்நிலைப்பள்ளி ஒரகாட்டுப்பேட்டை மாணவனுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. பன்னாட்டு லயன் சங்கங்களின் அறக்கட்டளை நிதிக்கு 5000 ரூபாய் வழங்கப்பட்டது. விழாவில் மண்டல தலைவர் எம்ஜிஎஃப் லயன் டாக்டர் நாகராசன், வட்டார தலைவர்கள் லயன் நாராயணன், லயன் ஜானகிராமன், மாவட்ட இணை செயலாளர்கள் ஜெப் லயன் டாக்டர் கருணாநிதி, மாவட்ட அமைச்சரவை பொறுப்பாளர்கள் லயன் சதாசிவம், லயன் பால விக்னேஷ், லயன் தாரணி நரசிம்மன், லயன் கண்ணன், மாவட்ட தலைவர் லயன் மதிப்புறு முனைவர் பாண்டியன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணைய ஒருங்கிணைப்பாளர் பொன்ராஜ் உடல் உறுப்பு தானம் பற்றி விழிப்புணர்வு வழங்கினார். விழாவில் தோழமை சங்க பொறுப்பாளர்கள், சேவை திட்ட பயனாளிகள் மற்றும் லயன்ஸ் குடும்ப உறவுகள் கலந்து கொண்டனர். இறுதியில் சங்க செயலாளர் சேவாரத்னா, லயன் ரவிக்குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார். என்று வரவேற்கிறேன். சிறப்பை ஆற்றுள்ள உடற்குறை ஆளுநர் அவர்களே, மாவட்டத்தின் 2ஆம் துணை ஆளுநர் இளமாவன் அவர்களே, மண்டல தலைவர் ஜேசி வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி நன்றி. சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து அடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கோவளம் ஊராட்சியில் உள்ள கழிமுகம் சதுப்பு நில பகுதியில் அலையாத்தி மரக்கன்று நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில்
சதுப்பு நில காடுகள் உருவாக்கும் மரக்கன்றுகள் 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு கடலோர சுற்றுச்சூழல் மீட்பு மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான இயற்கை தாக்கு திறனை மேம்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சி தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம், ஓஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா சென்னை கிளை மற்றும் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம், காட்டங்குளத்தூர் சிவில் பொறியியல் துறை ஆகியவற்றின் சார்பில் இணைந்து நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வை டாக்டர் திருமுருகன், விஞ்ஞானி, NIOT மற்றும் டாக்டர் நாகலட்சுமி, இணை பேராசிரியர், SRM, ISD, காட்டங்குளத்தூர் ஆகியோர் ஒருங்கிணைந்து மரக்கன்று நடும் பணிகள் மற்றும் தொழில்நுட்ப வழிகாட்டுதலை சிறப்பாக மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக டாக்டர் செந்தில் விநாயகம் இயக்குனர் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குனர் செய்தியாளர் சந்திப்பில் கூறுகையில், இந்த வகை மரக்கன்றுகளின் வளர்ச்சி மற்றும் கழிவு நீரில் உயிர் வாழ்வு விகிதத்தை அதிகரிக்கும் நோக்கில் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் செயல்பாட்டை மேம்படுத்தும் உயிரியல் நுட்பம் பயன்படுத்தப்பட்டு சுற்றுச்சூழல் மீட்பிற்கான முயற்சிகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டன. அலையாத்தி காடுகளின் பயன்கள் நம் இந்திய மக்களை விட வெளிநாட்டில் உள்ள சைனா மக்கள் அதிகமாக தெரிந்து வைத்துள்ளனர். அதனால்தான் தமிழ்நாட்டிலும் சீனா அரசு அலையாத்தி காடுகளை உருவாக்குவதில் மும்முரம் காட்டுகிறது என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம், வனச்சரகர் அஸ்கரை எஸ், NIOT விஞ்ஞானி டாக்டர் ஜோசியா ஜோசப், NIOT விஞ்ஞானி டாக்டர் திருமுருகன் மற்றும் NCCR விஞ்ஞானி டாக்டர் மாரி கவுடர் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த மரக்கன்று நடும் நிகழ்வில் SRM, ISD விளையாட்டு அணி, மாணவர் தன்னார்வலர்கள் மற்றும் பிற பங்கேற்பாளர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். அங்க எப்படி நிக்க முடியும்? பேக்ல அதான் பண்ண போறேன், எக்ரிகல்ச்சர் போறேன். ஷூஸ் கட்டணும் சொல்லுங்க. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் பத்மஸ்ரீ விருது பெற்ற பேராசிரியர் ஜெகதேஷ்குமார் கலந்து கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் கீழ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக செயல்பட்டு வரும் இந்திய தகவல் தொழில்நுட்பம் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக IIM கொல்கத்தா ஆளுநர் குழும தலைவரும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் பத்மஸ்ரீ விருது பெற்ற பேராசிரியர் ஜெகதேஷ்குமார் கலந்து கொண்டு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய பத்மஸ்ரீ விருது பெற்ற பேராசிரியர் ஜெகதேஷ்குமார், இந்திய பொருளாதாரம் விரிவடைந்து நாட்டின் திறன்கள் வளர்ந்து வரும் நிலையில் 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு முன்னேற்றத்திற்கு தெளிவான இலக்கை உருவாக்கப் போவது பட்டதாரிகளின் தலைமுறையே என கூறினார். கல்வி, நிலையான தொழில்நுட்பம் ஆகியவை தேவை என்றும் இவை அனைத்தும் சித்து நம்பிக்கை தீர்வுகளை எதிர்நோக்கியுள்ள பொறியியல் வடிவமைப்பு, சமூக மற்றும் நிறுவன சவால்கள் உள்ளதாக குறிப்பிட்டார். தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக்க தங்களின் கற்றல், தனிப்பட்ட லட்சியங்களுக்கும் தன்னம்பிக்கை மிக்க அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பெரிய நோக்கத்திற்கு பயன்பட வேண்டும் என மாணவர்களுக்கு தெரிவித்தார். ஜோகோ நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை விஞ்ஞானியும் IIIT காஞ்சிபுரம் ஆளுநர் குழு தலைவருமான டாக்டர் வேம்பு தையல் இயந்திரம் கட்டமைப்பு விழாவை தொடங்கி வைத்தார். அனைத்து இளங்கலை பிரிவுகளிலும் அதிக மதிப்பெண் பெற்றமைக்கான நிறுவன தங்க பதக்கத்தை பிடெக் மாணவர் அவினாஷ், சிறந்த அனைத்து திறனாளர் தங்க பதக்கத்தை பிடெக் மாணவி துரிகா, கற்பித்தார் கல்வி சிற்பிக்கான வெள்ளி பதக்கத்துடன் பெரியபுர சுந்தரம்பா மச்சான் அறக்கட்டளை விருதையும் பெற்றார். The graduating students, it marks the successful completion of demanding phase of learning. For parents,
மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யாவின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த சௌந்தர்யாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி அசோகன், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க நிர்வாகிகள் ஆதி, சுரேஷ், செல்லபெருமாள், கிருஷ்ணமூர்த்தி, சகாதேவன், ஆறுமுகம் மற்றும் சௌந்தர்யாவின் தாயார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். சார் அண்ணா என்னங்கண்ணா நீங்க தண்ணி வேணா கை விட கையை விளாட விடாது. இப்படி வந்துருங்கண்ணா, இப்படி வந்துருங்க அண்ணா. என்ன